ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நம்ம சக்தி புடவை கட்டுறதுக்காக மேலே வந்தாங்கங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க நம்ம வேலனோட தங்கச்சி. வந்தது மட்டும் இல்லை, நாத்தனார்னா இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருப்பாங்க, நான் கொடுமைப்படுத்துவேன், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஒன்றும் முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் வந்துட்டு முடி ஒரிஜினலான்னு பார்க்குறாங்க, கலர் ஒரிஜினலான்னு பார்க்குறாங்க. இந்த அளவுக்கு பார்த்து மட்டும் பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சக்தி, இல்லவே இல்லையே. அதுக்கப்புறம் அவங்க குடும்ப பெருமையை பற்றி பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு சீக்கிரம் ரெடியாகி வரணும்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு கீழே போகிறாங்க. கீழே போனோடனே அப்புறம் நம்ம சக்தி ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. இன்னுமா வரல அப்படின்னு பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் சக்தியோட வீட்டில் உள்ள எல்லாரையுமே இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒன்றுமே இருக்காது, வந்தவங்களுக்கு காஃபி டீ கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. கொடுக்கலன்னு தெரியுது, அப்புறம் எதுக்கே வாலண்டரியாக வரீங்க? அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. நம்ம சக்தியை கீழே கூப்பிட்டு வந்தால் ஆணு வாயை பொழந்துட்டு பார்க்குறாரு நம்ம வேலன். இதெல்லாம் பார்க்குறீங்க, சக்தி வீட்டில் உள்ள எல்லாரையும் இன்சல்ட் பண்ணுறாங்க, அதை மட்டும் பார்க்க மாட்டீங்க, ஏன்னு கொஷின் கேட்க மாட்டீங்க. அதுக்கப்புறமா எல்லாரையும் மிரட்டி வந்துட்டு தாம்பல்லாம் மாற்ற வைக்கிறாங்க. சக்தி காலத்தில் செயின் போடணுமா, இது ஒன்று தான் இப்போ குறைச்சலா அப்படிங்கிற மாதிரி இருந்தது நம்ம வேலனோட அம்மாவை பார்க்க. ஒரு வழியாக நல்லபடியாக நிச்சயம் முடிஞ்சிச்சியான்னு சொல்லிட்டு வேலன் பெருமூச்சு விட்டாலும் என்ன செய்ய போகிறீங்கன்னு சபையில் எழுப்பிட்டாங்க. யார் எழுப்புனது? இந்த ஐயரை தான். வீட்டுக்கு ஒன்று கூட்டம் தர்றாங்க. இந்த மாதிரி கூட்டம் வந்து உட்காந்து என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டோடனே எதுவுமே, அதுக்கு கேள்வியும் இவங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு பதிலும் இவங்களே சொன்னாங்க பாருங்கள், எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ட்ரெஸ்ஸு கூட நீங்கள் எடுக்க வேணாம், எங்கள் வசதிக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ அந்தஸ்தை பார்க்குறீங்க, அப்புறம் எதுக்கு இங்கே பொண்ணு எடுக்கிறீங்க? அது மட்டும் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. இன்னொரு பக்கம் நம்ம சக்தி வீட்டில் உள்ள அவங்க அம்மா அப்பாலாம் உன் தலையில் நீயே மண்ணவாரி கொட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க மட்டும் சொல்லுங்கள், எல்லாருமே இதை தான் சொல்கிறோம். சக்தி நம்ம வேலன் வந்து நிச்சயம் முடிஞ்ச கையோட ஹாப்பியாக இருக்கார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.